திரைத்துறையில பல வருடங்களாக உச்ச நட்சத்திரமாக விளங்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களின் நற்பணிகளை எப்போதுமே ஊக்குவிக்கிறதுக்கு தவறுனதே இல்ல. அந்த வகையில மதுரையில மிக குறைந்த விலையில உணவு வழங்கி சமூக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தீவிர ரசிகர் ஒருத்தரை நேர்ல அழைத்து ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டிய நிகழ்ச்சியான சம்பவம் நடைபெற்றிருக்கு. மதுரையைச் சேர்ந்த ஷாகுல் அமீத் அப்படின்ற ஒரு ரஜினி ரசிகர் அந்த பகுதியில் ஹோட்டல் ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இன்றைய விலைவாசி உயர்விலைமை கூட ஏழை எளிய மக்கள் பசியார வேண்டும் அப்படின்ற உயரிய நோக்கத்துல வெறும் 5 ரூபாய்க்கு இவர் பரோட்டாவை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரது இந்த சேவை அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. லாபத்தை நோக்கமாக கொள்ளாமல் மக்கள் சேவையை மகேசன் சேவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயல் சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வைரலானது. தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் இத்தகைய உன்னதமான சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறத அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை தன்னுடைய வீட்டிற்கு நேர்ல வருமாறு அழைப்பு விடுத்தாரு. அதன்படி ஷாகுல் அமீத் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. ஷாகுல் அமீதை நேர்ல சந்திச்சு பேசின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சேவைகள் குறித்து ரொம்ப விரிவா கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ரசிகரா இருந்துகிட்டு சமூகத்திற்கு இத்தகைய பயனுள்ள காரியத்தை அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறத கேட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஷாகுல் அமீத் அவர்களுடைய இந்த சேவையை பாராட்டுற விதமா அவருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தங்கச் சங்கிலியை பரிசா அணிவித்து கௌரவிச்சிருக்காரு. மேலும் அவருடைய குடும்பத்தினர் கூட சிறிது நேரம் உட்கார்ந்து உரையாடி அவங்களோட புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. இந்த சந்திப்பு குறித்து ஷாகுல் அமீத் அவர்கள் கூறையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தலைவரை சந்தித்தது என் வாழ்நாளின் மிகப்பெரிய கனவு. அவர் எனது சேவையை பாராட்டி தங்கச் சங்கிலி அணிவித்தது எனக்கு பெரும் ஊக்கத்தை அளித்துள்ளது. ஏழை மக்களுக்கான எனது இந்த சேவை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்காரு. உச்சத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த பிஸி ஸ்கெட்யூலுக்கு நடுவில் தன்னுடைய ரசிகரின் சேவையை பத்தி கேள்விப்பட்டு அவரை நேர்ல கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு தங்கச்சங்கிலி அணிவித்து கௌரவிச்சு அவர் குடும்பத்தோடைய உரையாடி அவங்க கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டது சோசியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. எங்க தலைவர் ரஜினிகாந்த் எப்போதுமே இப்படிதான் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்ற அவருடைய தாரக மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற மாதிரி இப்படி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் உற்சாகமா அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.